அற்புதம் வேற, விசேஷித்த அற்புதங்கள்ன்றது வேற. கவனிங்க, இங்கதான் ஒரு முக்கியமான வெளிப்பாட்டை சொல்ல போறேன். கர்த்தர் உங்க கண்கள் எல்லாம் திறக்கணும். அற்புதங்கள் நடந்ததுன்றதால அன்னைக்கு நார்மல், பவுல் வந்தாலே அற்புதம் நடக்கும். ஆனா 2 வருஷம் ஆண்டவரை பத்தியே பேசிட்டு இருந்தனால இப்ப என்ன, விசேஷித்த அற்புதம்னா கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. குருடனுக்கு பார்வை கிடைச்சிருக்கு, திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்திருக்கிறான். இது எல்லாமே ஏற்கனவே நடந்ததுக்கு பேர் விசேஷம் கிடையாது, நடக்காதது நடத்தாதான் விசேஷம். அப்படிதானே? அப்ப நான் நம்புறேன் பவுல் என்னங்க விசேஷித்த அற்புதம் செஞ்சிருப்பாரு, கையே இல்லாதவங்க கூட உருகி கொண்டு வந்திருப்பாரு. ஆமா, ஏன்னா இது வரைக்கும் நடக்காத ஸ்பெஷல் மிரக்கிள்ஸ் நடந்துச்சான். 2 வருஷம் ஆண்டவரை பத்தி பேசிட்டு, சுவிசேஷத்தை பத்தி பேசிட்டு வந்தா இப்போ கிரியேட்டிவ் மிரக்கிள் நடக்குது, அற்புதம் நடந்தோடனே இப்ப அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு சொல்றேன். குருமாள்கள்னா இங்கிலீஷ்ல வந்து கர்ச்சீஃப்னு போட்டிருக்கு. பவுலுடைய கையில கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் நடக்கும் போது இப்ப கூட இருக்கவங்க என்ன சொன்னா, ஐயா கர்ச்சீஃப் கொடுங்க. இப்ப இந்த கர்ச்சீஃப் யார்கிட்ட இருந்துச்சு? யாரோட கர்ச்சீஃப் அது? பவுலோட சரீரத்துல இருந்த உருமாள்கள். இந்த கர்ச்சீஃப் யார் மேல பட்டிருக்கு? அவருடைய பாடியில பட்டிருக்கு. உங்க மேல இருக்கிற ட்ரெஸ் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்குறாங்க. இதை வாங்கிட்டு எங்க கொண்டு போய் போடுறாங்க? இதை கொண்டு போய் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நினைச்சாங்க. நீங்க போயிட்டு பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டோம். கவனிங்க, இந்த ஒரு துணி பவுல் டிரஸ் மேல இருக்கு. வெளிப்பாடு யாருக்கு? பவுலுக்கு. பவுலுக்கு ரெவலேஷன் இருக்கு. பவுலுக்கு என்ன ரெவலேஷன் இருக்குன்னா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ள இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்துவை மருத்துவர்களுக்கு எழுப்பினவர் எனக்குள்ள இருக்கிறார் வெளிப்பாடு அவருக்கு இருக்கு. அந்த வெளிப்பாடு இருக்கிறவர் மேல இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு போய் வியாதியஸ்தர் மேல போட்டா வியாதி என்ன ஆயிடுச்சு? வியாதி போது, பிசாசு போயிடுச்சு. இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கர்ச்சீஃப்ல பவர் இருக்குன்னா? அவரோட கர்ச்சீஃப்ல அப்ப அவர் மேல இருந்த துணியில பவர் இருக்குன்னா, இப்போ உங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கிறார். நீங்க இந்த கர்ச்சீஃபோட பெரிய ஆளு மாதிரி. ஆமா, வெளிப்பாடு உள்ளவன் மேல இருந்த கர்ச்சீஃப்க்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா, அவர் வெளிப்பாட சொல்லி கொடுக்கிறாரு, கிறிஸ்துவே உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பின ஆவியானவரே இப்ப யாருக்குள்ள இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கிறாரா? நீங்க சாதாரணமானவர்கள் இல்லைன்றா. You are a supernatural being. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், நீங்கள் அசாதாரணமானவர்கள். மரித்தவரை எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கும் போது நீங்க உங்களை லோவா நினைக்காதீங்க. அற்புதங்கள் உங்கள் மூலமாய் நடக்கும், அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். பல நேரத்துல நம்மளை எப்படி பாக்குறோம்னா, நான்லாம் வேஸ்ட், எனக்கெல்லாம் நடக்கும், நான் ஜோம் பண்ணிலாம் ஆண்டவர் கேட்பாரா, நான் ஜோம் பண்ணி அற்புதம் நடக்குமா, எனக்கெல்லாம் பேச தெரியாது, ஒண்ணும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் வெளிப்பாடு உள்ளவன் மேல இருக்கிற கர்ச்சீஃபை கொண்டு வியாதியை சுகமாக்கி பிசாசை துரத்துறாருன்னா, இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுறாரு, கர்ச்சீஃபை விட நீ பெரியாரு, துணியை விட நீ பெரியாரு. ஒரு ஜீவன் இல்லாத துணி ஒரு வெளிப்பாடு உள்ளவன் மேல் பட்டு போய் படும்போது சுகம் உண்டாக்குமானால், இன்னைக்கு இத்தனை வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ளதான் இருக்கிறார். அழிவில்லாத வித்தினாலே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அல்ல, தேவனால பிறந்தவன். இவ்வளவு வெளிப்பாடு இருக்கிற நீங்களும் நானும் என்ன யோசிக்கணும்னா, நான் புதுவை சிருஷ்டி, அசாதாரணமான அற்புதங்கள் என் மூலமாய் நடக்கும். கர்த்தர் என்னை கொண்டு மகிமையான கிரியைகளை செய்வார். நான் சொன்ன சூழ்நிலைகள் மாறும். நான் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். நான் வியாதியஸ்தர் மேல் கை வைத்தால் அவர்கள் என்ன ஆவாங்க? சுகமா. இந்த மாதிரியான வெளிப்பாடும் கண்ணோட்டமும் நமக்கு வர வேண்டும். நீங்க சூப்பர் நேச்சுரல் பீயிங்ன்றத ஆண்டவர் பல விதத்துல மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் நாம் மனிதர்களை போலவே சிந்திக்கிறோம். இல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சான்? மலைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்கி விட்டார். நான் ஒரு புது சிருஷ்டி. என் வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தையும் புதுசாக்கி இருக்கிறாரு. கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய அழிவில்லாத வித்து எனக்குள்ள இருக்கிறது. இத்தனை வெளிப்பாடை நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுவீர்கள், அற்புதங்களை நாடுவீர்கள். அற்புதம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன் தெரியுமா? அற்புதம் செய்யறவரே எனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார் என்கிற அறிவு, இந்த வெளிப்பாடு, இந்த ஞானம் என் வாழ்க்கையில சூழ்நிலை பார்க்கிற கண்ணோட்டத்தை மாற்றிவிடும். நான் சூழ்நிலைக்கு அடிமை அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாசமா இருக்கிறதுனால எனக்கு தான் சூழ்நிலைகள் எல்லாம் அடிமையாக போகிறது. நான் சூழ்நிலை மாற்ற போறேன். இந்த கண்ணோட்டத்துலதான் இயேசு ஊழியம் செய்தார். இயேசு ஊழியம் செய்த போது அவர் சொல்றாரு, நான்லாம் மேல இருந்து வந்தவன், நீங்களாம் கீழே இருந்து உண்டானவங்க. மனதிலேயே யோசிச்சு சொல்றார்,
5 2 மீனை கொண்டு வரும்போது கூட, கொண்டு வரதுக்கு முன்னாடியே வேதம் சொல்லுது, அவர் தாம் செய்ய போவதை அறிந்து அவர்களை சோதிக்கும்படி கேட்டாராம். அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, இந்த சூழ்நிலை எப்படி மாறப்போகுது, இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது, இந்த வியாதியஸ்தர் எப்படி சுகமாக போறோம். ஒருத்தர் போய் கேட்கிறாங்க, இவன் குருடா இருக்கிறதுக்கு இவன் செஞ்ச பாவமோ இவன் பெற்றோர் செஞ்ச, இயேசு சொல்ற இல்ல இப்ப தேவ மகிமை வெளிப்பட போகுதுன்றார். என்ன நடக்கும், எப்படி மாறும் இந்த சூழ்நிலை, அவருடைய கண்ணோட்டமே மேல இருந்து பாக்குறார். இங்கிருந்து பாக்குறவனுக்கு தான் அது பிரச்சனை, அங்கிருந்து பாக்குறவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவர் பிரச்சனையை மாற்றுகிறவர், சூழ்நிலையை மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்ப அவரெல்லாம் என்ன யோசிக்கிறார்னா, என்னுடைய வித்து உனக்குள்ள இருக்குன்னா என்ன மாதிரி நீ யோசிக்க மாட்டியா, என்ன மாதிரி சிந்திக்க மாட்டியா, என்ன மாதிரி எதிர்பார்க்க மாட்டியா? மனுஷன் எதிர்பார்க்கிற மாதிரி ஏன் பிரச்சனை எதிர்பார்க்கிற, வியாதி எதிர்பார்க்கிற, குறை எதிர்பார்க்கிற? இன்னைக்கு நம்ம அதுக்கே பழக்கப்பட்ட பாரு. 40 வயசுக்கு மேலனா மூட்டு வலி வரும், 40 வயசு மேலனா டயபெட்டிக் வரும். இதெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அதே நம்ம சிந்தையில் இருக்கு. இவர் சொல்றாரு, இல்ல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமென்.